மக்களே நைட்டோட நைட்டாக சரியான சண்டை. ஒரு பக்கம் கமருதீனை கெமி அவர்கள் போடா வாடா அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை வாடி போடின்னு பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து லிட்டரலாக மிரட்டிட்டு இருக்காரு கெமியை. அப்படியெல்லாம் முடியவே முடியாது, பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி வார்த்தைகளை சொல்லி பயங்கரமாக வந்து மோதிக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும்தான். அந்த வீட்டில் நெய் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துடுது. இதுக்கு முன்னாடி கூட கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் வந்த ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். சொல்லப்போனால் அவங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகிற லெவலுக்கு அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் நெய்யோடைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. பட் இங்கே கமருதீன் வர்சஸ் கெமி அப்படின்னு சொல்லி போயிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு, நெய்யினால் என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் வந்து சமைச்சது நம்மளுடைய திவ்யா அக்கா. திவ்யா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து சமைச்சிருக்காங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு வந்து வச்சுருக்காங்க. அந்த குழம்புல வந்து நிறைய காரங்களை வந்து போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் பண்ணாமல் போட்டதுனால பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பூகம்பம் மாதிரி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு இன்னும் இவ்வளோ காரம் இருக்குது, ஓ மை காட் இவ்வளோ காரத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, காரம் வா முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி காரம் அதிகமாக இருக்குது, சரி நெய் கொடுத்துருங்க, ஒரு டீஸ்பூன் நெய் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த காரம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில பேர்லாம் வயிறு எரியுது அப்படின்ற லெவலுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, வயிறே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்காங்க நம்மளுடைய திவ்யா அக்கா. ஓகேவா? ஸோ இதில் தொடர்ந்து வந்து நம்மளுடைய கமருதீன் அவர்கள் வந்து கிச்சன் டீமில் வந்து இருந்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாங்க. யார்? நம்ம திவ்யா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து சரி நெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்ன உடனே ஒரு டீஸ்பூன் நெய் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பியும் இன்னொரு தடவை வந்து நெய் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கமருதீன் வந்து என்ன மாதிரி பதில் சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் தர முடியாது, ஒரு டீஸ்பூன் நெய்னா ஒரு டீஸ்பூன் நெய் தான், திரும்ப திரும்பலாம் வந்து கேட்டாலாம் கொடுக்க முடியாது, அன்றைக்கி என்ன கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுமையாக வந்து பேசுகிறாரு. ஸோ உடனே கெமிக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுது. அது என்ன நீ சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது நெய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது தலைவர் சொல்லிட்டோம், நான் எது வந்தாலும் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொல்லுவேன், நான் கிச்சன் டீமில் இருக்கல, நான் தான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறதுக்கே இவ்வளோ பேச்சு பேசுனாங்களே எல்லாரும், ஸோ அதனால் வந்து நான்லாம் கொடுக்கவே மாட்டேன், ஒரே ஒரு டீஸ்பூன் தான் வேணும்னா வாங்கிக்கோ, எல்லாம் கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி கெமி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி விட பார்த்தாப்புல நம்மளுடைய கமருதீன். ஸோ உடனே கெமிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்தது. நீ யாரா என்ன சொல்கிறதுக்கு, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நெய் கேட்டேன் அப்படின்னா கொடு, இல்லைனா விடு, அதை விட்டுட்டு என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு நடந்ததெல்லாம் என்கிட்ட எதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்க, நான் தலைவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கெமி வந்து சொல்கிறாங்க. கமருதீன் வந்து நீ பேசிக்கோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நெய்யெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போடா வாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கெமி அவர்கள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய வாய்ஸ் வந்து பயங்கர லவுடாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால் கமருதீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே பாருமா நீ சும்மா வந்து வாடா போடா அப்படின்ற பேச்செல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறம் நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா நான் வந்து உன்னை வாடி போனேன்லாம் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து வார்த்தைகள் வந்து விட ஆரம்பிக்கிறாரு. உடனே கெமி வந்து ஏய் அப்படிலாம் நீ பேசிடுவியா, இப்போ என்ன உன்னை என்னென்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சாருன்னு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. சாருன்னெலாம் அப்படிலாம் கூப்பிட முடியாது, வேணா கமருதீன் வேணா கூப்பிட்றேன், இதுக்கு முன்னாடியே வாடா போடா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கெமி ஒரு பக்கம் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக அந்த நெய்யும் வந்து எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. திரும்பியும் கமருதீன் அவர்கள் அதை பற்றி புலம்பிட்டே இருக்காங்க. இல்லை மச்சா எல்லாருக்கும் ஒரே டீஸ்பூன் தானே மச்சா கொடுத்துட்ருக்கேன், இவங்களுக்கு மட்டும் எதுக்கு மச்சா 2 டீஸ்பூன் வந்து கொடுக்கணும், அன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரே ஒரு கொஞ்சமாக நான் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி இது பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பாட்டுக்கு வந்து ஏங்கிட்ட ஏறுறா, அவள் பாட்டுக்கு வந்து ஏங்கிட்ட வந்து கோப்படுறா, நான் இருக்கிறத தானே சொன்னேன், எல்லாருக்கும் கொடுக்குறத தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமருதீன் வந்து புலம்பிட்டு இருக்காப்புல. கெமி அப்பப்போ வந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டு நீங்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாது, நீ எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, நீ எல்லாம் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் போகுது. ரெண்டு பேரும் மாறி கத்திக்கிறாங்க சொல்லப்போனால். ஓகே, ரொம்ப நாள் கழித்து கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டார். அவர் சைட்லேருந்து அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எடுத்தாப்புல. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் முன்னாடி பார்வதி சொன்னாங்க. ஸோ பார்வதி சொன்னதுனால என்ன பண்ணிட்டாரு, அந்த நெய்யை வச்சுட்டு ஒரு மாதிரி அவருக்கு அசிங்கமாகி போச்சு. அதனால் என்னடா இவ என்னையே வந்து இவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்படுத்திட்டாலே, இவளுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்கோம், ஆனால் இவ என்னை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷன்லேருந்து ஆள் இன்னும் வெளியே வரல. அதனால இந்த பொண்ணு வேணவே வேணாம் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை ஒரு கட் பண்ணி வெட்டியை விட்டு அனுப்பிச்சிருப்பாப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் கமருதீன். இங்கே வந்து 2 டீஸ்பூன் வந்து கொடுங்க,
மறுபடியும் நெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கமருதீனுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனால் அது சொல்லியிருக்கிறது வந்து வேற ஒரு விதத்தில் வேற ஒரு டோனில் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைம்மா எல்லாருக்கும் ஒரு டீஸ்பூன் தான் வந்து கொடுக்குது, நான் என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம், அப்படிலாம் கொடுக்க முடியாது, உனக்கு அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நீ வந்து போய் தலைவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். கெமி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேஷுவலாக விட்டு போயிருப்பாங்க. அதை விட்டு அப்படிலாம் கொடுக்கவே முடியாது, எனக்கு ஒரு டீஸ்பூன் தானே கொடுத்தீங்க, அதுவும் கொஞ்சம் எடுத்ததுக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, என்னெல்லாம் தர முடியாது, நீ எல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாக்கா கெமிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஆனால் கெமியும் வந்து அதை கேட்டிருக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டீஸ்பூன் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா கிச்சன் டீமில் வந்து இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் கிச்சன் டீமில் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் கெமி வந்து இவ்வளோ பெரிய வாக்குவாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன், யார் கேட்டாலும் நான் வந்து விட்டு வச்சதில்லை, யார் கேட்டாலும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்லி கொடுப்போமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இந்த வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வெளியே 2 பைத்தியங்கள் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு. அந்த 2 பைத்தியங்கள் இல்லை 3 பைத்தியங்கள் யார் தெரியுமா, திவ்யா, சாண்ட்ரா, அப்புறம் பிரஜன் அவர்கள். என்னத்தை சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு இந்த வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு சண்டை, அதுக்கு சண்டை, இதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி சில்லியான விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக இந்த ரம்யா, கெமி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வாரத்தில் அவங்கவுங்களுடைய முகங்கள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ரம்யெல்லாம் பாரு என்ன மாதிரி பேச்சு பேசுத, கெமி பாரு எப்படி கத்துத, என்ன பேச்சு பேசுத, இத்தனை நாள் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அந்த பொண்ணு, இப்போல்லாம் பாரு எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க. ஸோ அவருடைய ரியல் முகம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திவ்யா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் ஏத்தாப்புல பிரஜன் அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 3 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போங்கடா இந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக தானே சண்டை அடிக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை உள்ளார பீக்கில் வந்து போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் வெளியே உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து பயங்கரமாக புரணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் சபரிநாதன் ஒரு விஷயம் ஏதோ சொல்லிட்டாப்லையா, அந்த ஒரு விஷயத்த சொல்லி கலாய்ச்சி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாண்ட்ராக்கா சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க, அந்த நேரத்தில் நெய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெய் கொடுக்கும்போது ஏப்பா நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன், எனக்கு நெய் வேணாப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவங்கவுங்க பங்குக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எதில் வாங்குறது அப்படின்னோடனே கையில் வாங்கிக்கோங்க, கையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏவா என்னப்பா நீ நான் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நெய்யெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க திவ்யா. ஏன்னா திவ்யா வந்து சரி அப்போ முட்டை கூட 4 முட்டை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்குன்னு சொல்லி, ஸோ 4 முட்டையை உடச்சி கையில் கொடுத்துட்டா, பாலை ஊற்றி கையில் கொடுத்துட்டா அப்படின்லாம் வந்து கலாய்ச்சி விட்ருந்தாங்க சபரியை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் எவனாவது இருப்பானா, எப்படி பேசுகிறான் பாரு, நெய்யை கையில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏப்பா நெய்யை கையில் கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு பிரச்சனையாப்பா உங்களுக்கு, நெய் கொடுக்குறானேன்னு சந்தோஷப்படு. ஏன்னா அப்புறம் என்னுடைய பங்கு எனக்கு வந்து வரல, அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தீங்க எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பேன். 2வது நாளைக்கு உனக்கு நெய் வேணும் அப்படின்னா நேற்றுக்கு எனக்கு ஒரு டீஸ்பூன் நெய் கொடுக்கல, அதுக்கு சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அந்த பிரச்சனை எதுக்காக அப்படின்றதுனால தான் சபரிநாதன் வந்து எப்போ இன்றைக்கே வாங்கிக்கோங்க, வேணும்னா கையில் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. அதை வந்து கலாய்ச்சிட்டு உட்காந்துட்டு வெளியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க காரத்தை கொட்டிட்டு. ஓகேங்களா, இந்த காரத்தை கொட்டது வந்து ரிவ்யா. ஓகேங்களா, அது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வியானா வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நிஜமாகவே சரியான காரம், வயிறெல்லாம் பயங்கரமாக எரியுது, பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ணுது, இந்த தொட்டையெல்லாம் வந்து எரியுதுக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பார் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சபரியை போட்டு கலாயின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய அவங்க பேர் என்ன வியானா வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாரேன் இப்போ பாரு இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து நம்ம தான் காரணம், ஏன்னா காரத்தை வந்து குழம்புல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்கம் அதாவது வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், நீங்கள் ஏதோ வேணுத்துக்கு தான் வந்து காரத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன், நிஜமாகவே காரம் பயங்கரமான காரம், எனக்கெல்லாம் வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏம்மா நாங்கள் போய் வேணும்னு போடுவோமா, சாப்பிட்ற விஷயத்தில் போய் போடுவோமா, தெரியாமல் இன்றைக்கி வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சமைச்ச எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. உடனே வியானா மேலே ஏறுறாங்க திவ்யா, பாத்தியா நீ எப்படி யோசிக்கிற பாத்தியா, நீ நாங்கள் வேணுத்துக்குனே பண்ணோம் அப்படின்னு சொல்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேபி இருந்திருக்கலாம், வேணும்னு பண்ணிங்களா இல்லை வேண்டாம் எதுவாக பண்ணிங்களான்றது யாருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான், வேணுத்துக்குனே கொளுத்தி போட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் எல்லாரும் அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் குளிர் காஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இவங்க 2 பேருடைய காம்போ வந்து அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு.
ஓகே காய்ஸ், இந்த கெமி அண்ட் நம்மளுடைய கமருதீன் இவங்களுடைய 2 பேருடைய சண்டையை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்டு காரத்தை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யா அண்ட் சாண்ட்ராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.